ஹலோ மக்களே! கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கோவில்ல நவராத்திரி விழாவ தொடங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி குடும்பமா வந்து எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டாட்டு மாயா நம்ம ரேவதிய எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம முகத்த யாராவது பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு மாயாவும் அவங்க ஃபேஸ் ஃபுல்லா சந்தனத்த எல்லாம் பூசிட்டு வேற ஒருத்தங்க மாதிரி வராங்க. ரேவதி எல்லாருக்கும் பிரசாதத்த குடுக்கும்போது கரெக்ட்டா மாயா அவங்க தட்டுக்கு கீழ கன்ன வச்சு அப்படியே நம்ம ரேவதிய சுட்டு தள்ளிடுறாங்க. இத பார்த்துட்டு இருந்த கார்த்தி அப்படியே பதறி போய் நம்ம ரேவதி கிட்ட வராங்க. அப்படியே ரேவதி கீழ மயங்கி விழுறாங்க. நம்ம கார்த்திக்கும் ரொம்ப படபடப்பாயிருதா, அப்படியே நம்ம ரேவதிய தூக்கிட்டு கண்டிப்பா ரேவதிய காப்பாத்துன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட போறாங்க. அந்த டைம்ல நம்ம ரேவதி நம்ம கார்த்திகிட்ட எனக்கு என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல கார்த்தி. ஆனா உன்கிட்ட இருந்து எப்படியாவது ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை வந்துடணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம கார்த்தி உனக்கு எதுவுமே ஆகாது. நான் இருக்கேன். நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா பேசுறாங்க. அந்த சீன் எல்லாம் ரொம்ப எமோஷனலாவே இருந்துச்சு. ஒரு வழியாட்டு நம்ம ரேவதி உயிர் பிழைப்பாங்களா? அதே சமயத்துல நம்ம கார்த்தி அவங்கள்ட்ட அவங்க லவ்வ சொல்லுவாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். குலு ஃபங்க்ஷன்லாம் சிறப்பா முடிஞ்ச அப்புறமா நம்ம ரேவதி எல்லாருக்கும் பிரசாதம் வழங்குறதுக்கு நின்னுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாயாவும் மறைஞ்சு நின்னு எப்படியாவது இன்னைக்கு ரேவதிய போட்டு தள்ளிடணும். அன்னைக்கு ஏதோ எஸ்கேப் ஆயிட்டா, இன்னைக்கு எப்பவுமே குறி தப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாயாவும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம மட்டும் இப்படியே போனா அவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. டவுட் ஆயிரும். இப்ப என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு ஃபேஸ்ல எல்லாம் சந்தனத்தை பூசி அப்படியே பிரசாதம் வாங்க மாதிரி லைன்ல நின்னுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கு. இப்ப என்ன பண்றது? ரேவதியை தேடி எப்படி மாயா வருவா? ரேவதியை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டா மயில் வாகனத்துக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுது. ஆனா நம்ம ராஜராஜன் சாமுண்டேஸ்வரிக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது மாயா ஜெயில இருந்து எஸ்கேப் ஆனது. நம்ம கார்த்திய சைட்ல நின்று எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்காங்க. அப்ப பார்த்து அந்த குறி சொன்ன பாட்டிய நம்ம ரேவதிய பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு ஆயுள் ரேகை கம்மியா இருக்கே, இப்ப என்ன பண்றது? யாருக்கிட்டயாவது சொன்னாதான் நமக்கு நிம்மதியாக. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம கார்த்திய பாக்குறாங்க. அப்படியே கார்த்திகிட்ட இந்த பொண்ணோட ஹஸ்பண்டா நீ அப்படின்னு கேட்கவும் கார்த்தியும் ஆமான்னு சொல்லவும் அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் இந்த பொண்ணுக்கு குறி பார்த்தேன். இந்த பொண்ணோட ஆயுள் ரேகை கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏதோ ஒரு ஆபத்து இவளுக்கு வரப்போகுது. இந்த ஆபத்து மட்டும் தத்து கழிஞ்சிட்டுன்னா கண்டிப்பா அடுத்தவளோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு சொல்லிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம கார்த்தி இதை கேட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பாட்டி என்ன சொல்றாங்க? இப்ப என்ன பண்றது? ஏற்கனவே அவளுக்கு பிரச்சனை இருக்கதானே செய்யுது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போதே அங்க அதிகாரிகள் எல்லாம் அந்த கோயிலுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச நம்ம கார்த்தியும் என்ன இந்த அதிகாரிகள் இந்த கோவில் சைடாட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பாக்குறாங்க. அவங்களும் நம்ம கார்த்திட்ட வந்து இந்த மாயா ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆனால அவ இந்த சைடு தான் வந்த மாதிரி இருந்து எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, அதான் தேட வந்திருக்கோன்னு சொல்றாங்க. நம்ம கார்த்தியும் அதிர்ச்சியாகி என்னது இங்க தான் வந்திருக்காளா? அப்ப கண்டிப்பா ரேவதியை தான் பார்க்க போயிருப்பான்னு சொல்லிட்டு எப்படியாவது ரேவதியை காப்பாத்தணும்னு நம்ம கார்த்தி ஃபாஸ்டா ஓடி வராங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியும் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டே இருக்காங்க. ரேவதிக்கு அவங்க மேல எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு தெரியாம இருக்குது. அதே சமயத்துல மாயாவும் லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி கிட்ட மாயா வராங்க. அது மட்டும் இல்லாம மாயா அப்படியே அந்த பிளேட்டுக்கு அடியில அந்த கன்னை வச்சுட்டு இருக்காங்க. மாயாவும் ஃபேஸ் நிறைய சந்தனத்தை பூசிட்டு அப்படியே சாரி எல்லாம் போட்டிருக்கதை பார்த்துட்டு அங்க உள்ள ஆட்கள்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே சந்தேகம் வரல. நம்ம ரேவதியும் அவளுக்கு சாப்பாடு கொடுக்க ரெடி ஆகும்போது மாயா அப்படியே ரேவதிக்கு மேல சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருந்த நம்ம கார்த்தியை என்னடா ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா வந்துட்டே இருக்காங்க. அப்படியே மாயா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி அப்படியே மயங்கி கீழே விழுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சைட்ல நின்று நம்ம ராஜராஜனை சாமுண்டீஸ்வரியை தாங்கி பிடிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படியே கதறாங்க. என்னடா ரேவதிக்கு ஆச்சு? இப்படி ஆயிட்டே வரும்போதே இப்படி எல்லாம் தடங்கள் இருந்தே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி தன்னோட மகளை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ராஜராஜனும் நினைக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருந்த மாயாவை அதிகாரிகளும் பிடிச்சிட்டாங்க. நம்ம கார்த்தியும் நம்ம ரேவதியோட இடத்துக்கே வராங்க. என்னாச்சு ரேவதி அப்படின்னு பதறி போய் ரேவதியை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ராஜராஜனும் மாப்பிள்ளை ரேவதியை தூக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ரேவதி அப்படியே பதட்டமா கார்ல ஏத்துறாங்க. நம்ம கார்த்திக்கு அவ்வளவு ஃபீலிங் ஆகுது. என்னடா இப்படி ரேவதிக்கு இப்படி ஆயிட்டே, நம்மளால அவளை காப்பாற்ற முடியலையே, என்ன செய்யறது சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் பண்ணாலும் நம்ம ரேவதி கார்த்திட்ட இப்பவாது என்னோட லவ்வ புரிஞ்சுக்கிட்டியா? என்னையாவது என்னோட லவ் அக்செப்ட் பண்ணுவியா? அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்காங்க. இத கேட்ட கார்த்தி ரொம்பவே சோகம் ஆகுறாங்க. என்ன ரேவதி இப்படியெல்லாம் சொல்லாத. கண்டிப்பா உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது.
நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ நல்லபடியா இருப்ப, பயப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ரேவதிக்கு ஆறுதல் சொல்றாங்க. என்னதான் ரேவதி கிட்ட சொன்னாலும் ரேவதியோட நிலைமை கொஞ்சம் மோசமாவே இருக்கு. கார்த்தியும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்படி ஒரு வழியாட்டு நம்ம ரேவதிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. வெளியில இருந்த சாமுண்டேஸ்வரி, ராஜராஜன், ரோகன் எல்லாருமே ரொம்பவே பதட்டமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் சந்திராவும் கொஞ்சம் சோகம் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். ரேவதிக்கு ஒண்ணுன்னா சந்திரா கொஞ்சம் கவலைப்படுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ரேவதிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா அந்த இடத்துக்கு வராங்க. அதோட துர்கா நவீனும் வராங்க. என்னதான் துர்கா நவீன் அங்க இருந்தாலும் சாமுண்டேஸ்வரி அந்த டைம்ல அத கண்டுக்கவே இல்ல. அவங்களுக்கு ரேவதிய பத்தின எண்ணம் தான் அதிகமா இருந்துட்டே இருக்கு. துர்காவும் அவங்க அக்கா கிட்ட எல்லாம் வந்து ரேவதி அக்காக்கு இப்படி ஆயிட்டே என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கவும் ரோகிணி சுவாதி எல்லாத்தையும் நடந்ததை சொல்றாங்க. மாயா ரேவதி இந்த மாதிரி பண்ணிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்ட முத்துவேலும் சிவனாண்டியும் கொஞ்சம் சந்தோஷம் ஆகுறாங்க. ஒரு வழியா சாமுண்டேஸ்வரோட நிம்மதி கெட்டா சரி, அந்த ரேவதிக்கும் இப்படி ஆயிட்டா ரேவதி அப்ப இல்லைன்னா கார்த்தி ரொம்பவே உடஞ்சு போயிடுவான். அதுக்கடுத்து கார்த்தி அந்த வீட்டுல இருந்து வெளியில போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி முத்துவேல சிவனாண்டி ஒரு பிளானை போடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோ பயங்கரமா பதட்டாங்கிறாங்க. என்ன பண்றது, ரேவதிக்கு இப்படி ஆயிட்டே நம்மளால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ரேவதி என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கா அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இது வரைக்கும் ரேவதி அவங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டே இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு அவங்க அன்பு புரியவே இல்லை. இப்ப நம்ம ரேவதி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது தான் அந்த கார்த்திக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ரேவதி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருந்தாலே அப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்லல. இப்ப இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைச்சு கார்த்தி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ரேவதி மனசுக்குள்ள கார்த்தி தான் இருக்காங்க. ரேவதியை எப்பவாவது கார்த்தி தன்னோட அன்பை வெளிப்படுத்துவாங்கன்னு ஒரு காவலாவே இருந்துட்டு இருக்காங்க. அந்த வெள்ளைக்கோட்டு போட்டவங்களும் ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து எல்லாரும் இருக்கும்போது அவங்களும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷனாக தான் இருக்கு. இப்போதைக்கு ஒன்று சொல்ல முடியாதுன்னு சொல்லவும் அதை கேட்ட பாட்டி பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. கார்த்திட்ட வந்து என்னையா ஆச்சு, இப்படி ரேவதி இருக்காளே, ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ பக்கத்தில் இருந்துமா அவளுக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திட்டே கேட்க வைக்கிறாங்க. கார்த்தியும் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தியும் பாட்டிக்கிட்ட வந்து நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, கண்டிப்பா ரேவதி கண்மொழிப்பா, அவளுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல மயில் வாகனமும் சகலைட்ட வந்து எப்பா இவ்வளோ பாசத்தெல்லாம் நீ உள்ளுக்குள்ள வச்சுட்டு இது நாள் வரைக்கும் ரேவதி கிட்ட சொல்லாம இருந்துட்டியே, இனியாவது அவகிட்ட போய் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுன்னு சொல்றாங்க. ரேவதிக்கு எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. கார்த்தி சமாதானம் ஆகுற மாதிரி இல்ல. ஒரு வழியாட்டு ரேவதி கண் முழிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. நம்ம கார்த்தியை அவங்கள்ட்ட போய் நேரா பாக்குறாங்க. ரேவதி நம்ம கார்த்தியை பார்த்துட்டு என்ன ரொம்பவே பயந்துட்டீங்களா, இனியாவது என்னோட அன்பை புரிஞ்சுப்பீங்களா, இனியாவது உங்களோட லவ்வை என்கிட்ட சொல்லுவீங்களான்னு ரேவதி ரொம்ப உருக்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தியும் தன்னோட காதலை வெளிப்படுத்துறாங்கன்னே சொல்லலாம்.